வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய டாபிக்க பத்தி ஆழமா அலச போறோம். முதல் உலகப் போர். ஆமா, அந்த பேரை கேட்டதும் ஏதோ திடீர்னு ஒரு நாள்ல வெடிச்ச பெரிய சண்டை மாதிரி தான் பலருக்கும் தோணும். ஆனா அதுக்கு பின்னாடி பல வருஷ கதை இருக்கு இல்லையா? நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட தமிழ்நாடு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தை வச்சு அந்த கதையை தான் நாம இன்னைக்கு சுவாரஸ்யமா அலச போறோம். கண்டிப்பா, எதனால இந்த போர் வந்துச்சு, அதுக்கு யார் யார் காரணம்னு எல்லாத்தையும் பிரிச்சு மேலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த போருக்கான மூல காரணம். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? பாடப்புத்தகத்துல சொல்ற மாதிரி நாம 19ஆம் நூற்றாண்டுல இருந்த தொழில்மயமான நாடுகளோட போட்டியில இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது இங்கிலாந்து, பிரான்ஸ் மாதிரி பெரிய நாடுகள் அவங்களோட தொழிற்சாலைகளுக்கு அவங்களுக்கு மூலப்பொருட்கள் வேணும், செஞ்ச பொருட்களை விற்க சந்தை வேணும். அதுக்காக புது புது இடங்களை தேடினாங்க. இது ஒரு பெரிய கம்பெனி தன்னோட பிசினஸ் பெருசாக்க நிறைய பிரான்ச்களை திறக்கல மாதிரி தானே? கரெக்ட். ஆனா இது வெறும் பிசினஸ் விரிவாக்கம் மட்டும் இல்ல, இத ஏகாதிபத்தியம்னு சொல்றாங்க. ஏகாதிபத்தியம். ஆமா, அதாவது முதலாளித்துவத்தோட உச்சகட்டம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு நாட்டால தன்னுடைய எல்லைக்குள்ள மட்டும் லாபம் பார்க்க முடியாது. அதனால மத்த நாடுகளை பிடிச்சு அவங்களோட வளங்களை சுரண்டி அவங்களையே சந்தையா மாத்திக்கிட்டாங்க. அப்போ இந்த போட்டி ரொம்ப தீவிரமா இருந்திருக்குமே. 1870க்கு பிறகு இது ஒரு வெறியாட்டமாவே மாறிடுச்சு. வெறியாட்டமா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இது வெறும் பொருளாதார போட்டியா மட்டும் நிக்கல, இது ஒரு கௌரவ பிரச்சனையா மாறிடுச்சு. ஓ, பிரஸ்டீஜ் இஷ்யூவா? அதேதான். யார்கிட்ட அதிக காலனிகள் இருக்கோ அவன் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்பதான் ஜெர்மனி ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்குது. அவங்களோட என்ட்ரி தான் எல்லாத்தையும் மாத்துச்சா? அவங்களோட தொழில் வளர்ச்சி இங்கிலாந்தையே பயமுறுத்துற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப களத்துல 2 பெரிய வீரர்கள். ஒருத்தர் ஏற்கனவே சாம்பியன் இங்கிலாந்து, இன்னொருத்தர் புதுசா வேகமா வர்ற சேலஞ்சர் ஜெர்மனி. சரி, இவங்களுக்குள்ள இருந்த போட்டி மத்த ஐரோப்பிய நாடுகள் மத்தியில ஒரு விதமான அவநம்பிக்கையையும் நிரந்தர பகையையும் உருவாக்கிடுச்சு. இதுதான் அந்த பெரிய போருக்கான முதல் அஸ்திவாரம். ஓகே. அப்போ எல்லாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்ல, ஒரு விதமான பயம் கலந்த சூழல். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தங்களை பாதுகாத்துக்க ஒரு குரூப் சேர்ப்பாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இங்கேயும் அதுதான் நடந்ததா? இந்த கூட்டணிகள் எல்லாம் அப்படிதான் உருவாச்சா? அதேதான். அந்த அவநம்பிக்கை தான் கூட்டணிகளுக்கு வழிவகுத்தது. இதுல ஜெர்மனியோட அதிபர் பிஸ்மார்க் ரொம்ப தந்திரமானவர். 1871ல பிரான்ஸ் கிட்ட இருந்து அல்சேஸ், லொரைன்னு 2 முக்கியமான பகுதிகளை ஜெர்மனி கைப்பற்றி இருந்தது. அதனால பிரான்ஸ் பழிவாங்க எப்ப வேணும்னாலும் நம்மள தாக்கலான்னு ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. பிரான்ஸ் தனியாக்கணும்னு நினைச்சாரோ? கரெக்டா சொன்னீங்க. அதுக்காக 1882ல ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி கூட சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணார். அதுதான் மூவர் கூட்டணி. ட்ரிபிள் அலியன்ஸ். சரி, ஒரு டீம் உருவாயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எதிரா இன்னொரு டீம் உருவாகணுமே? உருவாகிடுச்சு. ஜெர்மனியோட இந்த மூவர் கூட்டணிக்கு பதிலடியா பிரான்சும் ரஷ்யாவும் 1894ல ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஆனா இதுல இங்கிலாந்து எங்க இருந்தாங்க? அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம். இங்கிலாந்து ஆரம்பத்துல எந்த பக்கமும் சேரல. அவங்க ஒரு மாதிரி ஒதுங்கியே இருந்தாங்க. தனித்திருக்கும் கொள்கைன்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, ஸ்ப்ளெண்டிட் ஐசோலேஷன். ஓ, அப்போ இங்கிலாந்து ஒரு பார்ட்டில யாரு வம்புக்கும் போகாம ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற ஆள் மாதிரி இருந்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சு? ஏன் அவங்க மனசு மாறுச்சு? அருமையான ஊமை. அவங்க ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க முடிஞ்சதுக்கு காரணம் அவங்களோட கடற்படை தான். உலகத்திலே பெரிய கடற்படை அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா ஜெர்மனி கடற்படைய பிரம்மாண்டமா பலப்படுத்த ஆரம்பிச்சப்போ இங்கிலாந்துக்கு ஆட்டம் கண்டுச்சு. அது வரைக்கும் அவங்க ஓரமா நின்னுட்டு இருந்த பார்ட்டிக்குள்ள ஜெர்மனி நேரா வந்து அவங்க முன்னாடி நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங். இது அவங்களோட அடையாளத்துக்கே நேரடி சவால். எக்ஸாக்ட்லி. அதனால அவங்க தன்னோட தனித்திருக்கும் கொள்கையை தூக்கி போட்டுட்டு தன்னோட பரம எதிரியான பிரான்ஸ் கூட 1904ல ஒரு நட்பு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. பரம எதிரி கூடவா? ஆமா. அப்புறம் 1907ல ரஷ்யா கூடவும் சேர்ந்துக்கிட்டாங்க. இதுதான் மூவர் கூட்டு, ட்ரிபிள் என்டென்ட். அப்போ ஐரோப்பா 2 பெரிய ஆயுதம் தாங்கின கேங்கா பிரிஞ்சு நிக்குது. இந்த கூட்டணிகள் எல்லாம் அமைதியை காப்பாத்துறதுக்கு தானே உருவாக்கப்பட்டுச்சு. ஆமா, என்கிட்ட வராத, நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்றதுக்கு தான். ஆனா இதுவே போரை இன்னும் சுலபமாக்கிடுச்சோ? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட எல்லாரையும் உள்ள இழுத்திடுற மாதிரி ஒரு ட்ரிப் வயர் சிஸ்டத்தை உருவாக்கிடுச்சா? அதுதான் அந்த காலகட்டத்தோட மிகப்பெரிய முரண்பாடு. அவங்க அத ஆயுதமேந்திய அமைதின்னு சொன்னாங்க, ஆர்ம்டு பீஸ். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு ரூம் முழுக்க பெட்ரோலை ஊத்தி வச்சுட்டு எல்லாரும் கையில தீப்பெட்டியோட யாரும் பத்த வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்த மாதிரி தான் இருந்துச்சு.
நல்லா சொன்னீங்க. ஒவ்வொரு கூட்டணியும் ஒரு நாட்டோட பார்வையில தற்காப்பு நடவடிக்கை, ஆனா அவங்களோட எதிரி நாட்டின் பார்வையில அது ஒரு ஆக்கிரமிப்புக்கான தயாரிப்பு. இந்த அமைப்பு முறைதான் ஒரு சின்ன தீப்பொறி கூட காட்டு தீயா மாறப்போகுதுங்கிறது உறுதி செஞ்சது. சரி. இப்போ ஐரோப்பா 2 பெரிய ஆயுத கிடங்கா மாறி நிக்குது. ஒரு தீப்பொறிக்காக காத்துட்டு இருக்கு. அந்த தீப்பொறிகள் ஐரோப்பாக்குள்ள இருந்து தான் வரணுமா? இல்ல வெளிய இருந்து கூட வரலாமா? நல்ல கேள்வி. தீப்பொறி எங்கிருந்து வேணாலும் வரலாங்கிற நிலைமை தான் அப்போ. உங்க குறிப்புகள்ல ஆசியாவுல ஜப்பானோட எழுச்சி பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஜப்பானோட எழுச்சி ஒரு முக்கியமான நிகழ்வு. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில ஜப்பான் மேற்கத்திய கல்வி, தொழில்நுட்பம்னு எல்லாத்தையும் வேகமா கத்துக்கிட்டு ஒரு நவீன நாடா தன்னை மாத்திக்கிச்சு. அதோட விளைவு? அதோட விளைவு 1894-95ல சீனா ஜப்பானிய போர்ல தெரிஞ்சது. ஒரு நிமிஷம். சின்ன தீவு நாடான ஜப்பான் அவ்ளோ பெரிய நாடான சீனாவை தோற்கடிச்சுதான். அதுவே பெரிய விஷயமாச்சே. அது ஆரம்பம்னா அதை விட பெரிய அதிர்ச்சி 1904-95ல நடந்துச்சு. ரஷ்யா ஜப்பானிய போர்ல ஜப்பான் ரஷ்யாவே தோற்கடிச்சது. ஒரு ஐரோப்பிய வல்லரச ஒரு ஆசிய நாடா? ஆமா, அதுவரையும் அப்படி ஒண்ணு நடக்கும்னு யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஐரோப்பியர்கள் தோற்கடிக்க முடியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் அந்த போர்ல சுக்கு நூறா உடைஞ்சது. இது உலக அதிகார சமநிலையில ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி. ஆமா, அதுக்கான முதல் சிக்னல் அது. இது ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? முக்கியமா இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்து ரொம்ப உஷாரான நாடு. ஆசியாவுல ரஷ்யாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு அவங்க நினைச்சாங்க. அதனால ரஷ்யா ஜப்பான் கிட்ட தோற்கதுக்கு முன்னாடியே 1902லயே, அப்பவே வா. ஆமா, 1902லயே ஜப்பான் கூட ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. பாருங்க, ஐரோப்பாவுல நடக்கிற அதிகார போட்டி எப்படி ஆசியா வரைக்கும் எதிரொலிக்குதுன்னு. ஒரு பெரிய செஸ் போர்டு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நகர்வும் இன்னொரு நகர்வுக்கு காரணமா அமையுது. கரெக்ட். உலக அரங்கில் அதிகார சமநிலை மாறிட்டு இருக்கு. அதே சமயம் ஐரோப்பாக்குள்ளேயே சில பிரச்சனைகள் போரின் விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. மொராக்கோ, பால்கன். ஆமா, மொராக்கோ, பால்கன்னு 2 இடங்கள். முதல்ல மொராக்கோல என்னதான் ஆச்சு? மொராக்கோ வட ஆப்பிரிக்காவுல இருக்கு. அது பிரான்ஸோட கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு பகுதி. ஆனா புதுசா வளர்ந்து வர ஜெர்மனிக்கு நமக்கும் உலகத்துல ஒரு இடம் வேணுங்கிற ஒரு எண்ணம். ம், அதனால 1905ல ஜெர்மனி பேரரசர் 2ஆம் கைசர் வில்லியம் மொராக்கோக்கு போய் அது ஒரு சுதந்திரமான நாடுன்னு அறிவிச்சார். இது பிரான்ஸ்க்கு நேரடியா விடுத்த சவால். இதுக்கு பிரான்ஸ் சும்மா இருந்தாங்களா? இல்ல. ஆனா போர் மூளல. ஒரு சர்வதேச மாநாடு கூடி பிரான்சுக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனா ஜெர்மனி இதோட விடல. மறுபடியுமா? ஆமா, 1911ல மறுபடியும் மொராக்கோல ஒரு கிளர்ச்சியை அடக்கிற சாக்குல பிரான்ஸ் படையனுப்ப ஜெர்மனி தன்னோட பாந்தர்னு ஒரு போர்க்கப்பலையே அகாதிர் துறைமுகத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ஒரு போர்க்கப்பலையே அனுப்பிட்டாங்களா? இதுதான் ரொம்ப ஆக்ரோஷமான மூவ். அப்ப போர் ஆரம்பிக்க வேண்டியதானே? அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. அது ஒரு பெரிய பிளஃப். கெய்சர் வில்லியம் இந்த மாதிரி நாடகத்தனமான ஆக்ரோஷமான விஷயங்களை செய்யறதுல கில்லாடி. ஆனா அது வேலை செய்யலையா? வேலை செய்யல. இந்த முறை இங்கிலாந்து வெளிப்படையா பிரான்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஜெர்மனி தன்னோட பிளஃப்ல தானே மாட்டிக்கிட்டு பின்வாங்க வேண்டியதா போச்சு. இது ஜெர்மனிக்கு ஒரு பெரிய அவமானமா இருந்திருக்குமே. ஆமா, ஒரு டிப்ளமேட்டிக் அவமானம். இந்த சம்பவத்துக்கு பிறகு அடுத்த முறை நாம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு வைராகியம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆ, மொராக்கோ பிரச்சனை போர உருவாக்கலனாலும் ஏற்கனவே இருந்த பகையை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. நீங்க சொன்ன அந்த வெடிமருந்து கிடங்கு மாதிரி இருந்த பால்கன் பகுதிக்கு வருவோம். அங்க நிலைமை இதை விட மோசமா இருந்ததா? மொராக்கோல நடந்ததெல்லாம் ஒரு சும்மா ட்ரெய்லர் தான். உண்மையான மெயின் பிக்சர் பால்கன் பகுதியில தான் ஓடுச்சு. அப்படியா? ஆமா, பல நூற்றாண்டுகளா துருக்கியோட ஒட்டோமான் பேரரசு கட்டுப்பாட்டுல இருந்த அந்த இடத்த ஐரோப்பாவின் நோயாளின்னு கிண்டலா சொல்லுவாங்க. ஐரோப்பாவின் நோயாளி. ஆமா, அந்த பேரரசு வலுவிழந்ததும் அங்க ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் உருவாச்சு. அப்போ அந்த நோயாளியோட சொத்துக்களை பங்கு போட்டுக்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சண்டை போட்டாங்களா? ஆ, அருமையா சொன்னீங்க. அந்த சொத்து சண்டை தான் பால்கன் போர்கள். ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் ஆஸ்திரியா ஹங்கரி. அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? அங்க இருந்த ஸ்லாவிய இன மக்களோட தங்களை இணைச்சிக்கிட்டு தன் செல்வாக்கு அதிகப்படுத்த ரஷ்யா நினைச்சது. ஆனா ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு தன்னோட எல்லைக்கு பக்கத்துல தேசியவாத சக்திகள் வளர்றத தன்னோட பேரரசுக்கே ஒரு பெரிய ஆபத்தா பாத்துச்சு. இந்த 2 பெரிய சக்திகளும் அங்க மோதின. இதோட விளைவுதான் அந்த 2 பால்கன் போர்களா? ஆமாம், 1912, 1913ல 2 போர்கள் நடந்துச்சு.
முதல் போர்ல பால்கன் நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து துருக்கியே தோற்கடிச்சாங்க. சரி. ஆனா ஜெயிச்ச இடங்களை பங்கு போடுறதுல அவங்களுக்குள்ளே சண்டை வந்து 2வது பால்கன் போர் உருவாச்சு. இந்த 2 போரோட முடிவும் ரொம்ப முக்கியம். என்ன அது? இதுல